ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், முதலாம் மாதம் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை பார்த்தோம். அதில் இந்த முதலாம் மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிப்பது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை போன வாரம் நாம் பார்த்தோம். அதாவது அறைகளிலே கச்சை கட்டி கொண்டு, கைகளிலே தடி பிடித்து கொண்டு, கால்களிலே பாதரட்சை தடித்து கொண்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த செய்தியை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் எனக்கு இதில் உணர்த்தினார், சொல்லி கொடுத்தார். அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அந்த முதலாம் மாதம் அப்படிங்கிறதான செய்தியினுடைய 3ஆம் பகுதின்னு வச்சுக்கொள்ளலாம். இப்போ நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். வாசித்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள் அப்படின்னு நம்ம இதில் இருந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா முழுவதையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆவியானவர் நீர் முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மனுஷனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. இது உம்முடைய வார்த்தைகளாக இருந்தால்தான் மட்டுமே ஆண்டவரே அது ஜனங்களை தொடும். மனுஷனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க இங்கே வரவில்லை. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசுவீராக. அன்று ஆண்டவரே காற்றிலே பேசி ஜனங்களை எச்சரித்த எங்கள் ஆவியானவர் இன்னைக்கும் காற்றின் வழியாக வருகிற இந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் எச்சரிக்கப்படத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். முழு ஆளுகையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆவியானவரே. உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த முதலாம் மாதம் அப்படிங்கிறதுல எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இது வரைக்கும் நம்ம என்ன எடுத்திருக்கோன்றதை நான் சொல்லிட்டு இன்னைக்கு வேத பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த முதலாம் மாதம் என்பது இஸ்ரவேலர்கள் விடுதலையான அந்த நாளை கர்த்தர் வருஷமாக, புது வருஷமாக மாற்றுகிறார். புது வருஷத்தில் அவங்க புறப்படலை, அவங்க புறப்படுற அன்னைக்கு புது வருஷம். அந்த நாளில் மிக முக்கியமான 4 காரியங்கள் நடைபெற்றது. முதலாவது, அது எகிப்தியருக்கு மரணமும் இஸ்ரவேலருக்கு ஜீவனுமாக மாறியது. 2வது, 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒரு நாள் ராத்திரியில் அவர்கள் எகிப்தியரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு இருக்கு. 3வது, மரணத்தை சந்தித்த, சாபத்தை அடைந்த அந்த பார்வோன், தன்னுடைய தலைப்பிள்ளையை சாக கொடுத்த அந்த பார்வோன் அந்த இஸ்ரவேலர்கள் மேல் கோபம் படாமல் அவன் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னையும் ஆசீர்வதியுங்கள். இது ஒரு வினோதமான காரியம். 4வது, அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேலர்களோடு கூட அந்நியர் பலரும் புறப்பட்டு போனார்கள். இந்த 4 காரியங்களை குறித்து தான் நாம் இந்த வருஷத்தினுடைய முதலாவது வாரத்தில் பார்த்தோம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும்? அவங்க இந்த 4 ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிச்சாங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். அதில் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் கச்சையை கட்டிக்கொண்டு, சத்தியம் என்னும் அரைக்கட்சியை கட்டிக்கொண்டு, தங்கள் கால்களிலே ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொண்டு, தங்கள் கைகளிலே வார்த்தையின் கோலாகிய தடியை பிடித்து கொண்டு அவர்கள் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது போன வாரம் பார்த்தோம். இந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கும் போதே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை எனக்கு இதே அதிகாரத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை உணர்த்தினார், சொல்லிக் கொடுத்தார். அதைத்தான் நான் இன்னைக்கு 3வது பாகமாக இந்த வேத பாடத்தில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், பரம கானானுக்கு புறப்பட்டு போகணும். இந்த சம்பவம் நடக்கிறது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு நிழலாட்டம். இதனுடைய நிஜம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நாம் எகிப்திலிருந்து புறப்பட்டு பரம கானானுக்கு போக போகிறோம். அந்த பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். அப்படி விடுதலையாகி போகிறவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காரியம். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறத போன வாரம் பார்த்துட்டோம். இப்போ அவங்க என்ன காரியத்தை, அதை எப்படி ஆசாரிக்கணும், தங்களுடைய ஆவிக்குரிய முறைமைகள் எந்த அளவில் இருக்கணுங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் இந்த 8வது வசனத்தில், அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு இந்த ஆண்டவர் சொன்னது என்னன்னா, இது எல்லாமே நிழல். எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் இவையெல்லாம் நிழல் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆசாரிப்பு கூடாரம், ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடியதான பொருட்கள் எல்லாமே பரலோகத்தினுடைய சாயல். உதாரணமாக 22வது வசனம், 23வது வசனத்தில் அவர் எல்லாம் சொல்றாரு, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னன்னா, பரலோகத்தினுடைய சாயல்.
அங்க என்னென்ன இருக்குது? பரலோகத்துல வந்து சிங்காசனம் இருக்கு, இங்க கிருபாசனம் இருக்கு. பரலோகத்துல கண்ணாடி கடல் இருக்கு, இங்க கடல் தொட்டி இருக்கு, சுத்திகரிப்பு தொட்டி. இங்கே பலிபீடம் இருக்கிறது, அங்கேயும் புறம்பாக அவர்கள் இருக்கிறார்கள். பலி செலுத்தி விட்டு உள்ளே போக வேண்டும். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் பலி செலுத்தி விட்டு மாம்சத்தை முடித்து விட்டு அதற்கு பிறகு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது பரலோகத்தினுடைய சாயல், நிழல். அதில் உள்ள ஒவ்வொரு பாத்திரங்களும் நாம தான் சொல்லி பவுல் சொல்றார். இந்த வசனத்தை இதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது, மாம்சம் சுட்டரிக்கப்பட்ட பிறகு, அந்த மாம்சத்தை அவர்கள் புசித்த பிறகு அவர்கள் புறப்பட்டு போக வேண்டும். இந்த மாம்சம் புசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, அந்த மாம்சத்தை புசித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில பலியாகி தன்னைத்தானே அந்த மாம்சத்தை சுட்டரித்து அவர் தன்னை பலியாகி கொடுத்தார். அவர் வந்து சிலுவையில் பலியானார். இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று, இந்த பூமிக்குரியதை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உடனே பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் முழுவதும் நம்மள்தான் இல்லை. இந்த பூமியில நாம் வாழுகிற வரைக்கும் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் தேவை. சாதாரணமாக சொன்னோம்னா இந்த ட்ரெஸ்ஸு தேவை. இப்போ நம்ம போக வரதுக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது, இல்லை நடக்கிறனாலும் பாதரட்சை தேவைப்படுது. இப்படி நமக்கு இந்த பூமியில இருப்பதற்கென்று சில காரியங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த மாம்சம், நல்ல கவனிங்க, அந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட்டதாக, அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கணும். அதோட அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மாம்சத்தை முழுவதுமாக சுட்டரித்து நாம் புசிப்பதற்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுப்பார். இதை இன்னொரு ஆங்கிளில் நான் எஸ்தருடைய காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்போம், நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏகான் சொல்லக்கூடியதான அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறாரு? எல்லா ராஜகுமாரத்திகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருக்கும் அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாம் அவருக்கு கிடைக்கும். ஆனால் எஸ்தரோ, அவன் இவளுக்கு என்ன கொடுத்தானோ அதை மட்டும் தான் சாப்பிட்டாள், அதை மட்டும்தான் பெற்றுக்கொண்டாள். எஸ்தர் ஒன்றும் கேட்கவில்லை. மற்ற ராஜகுமாரத்திகள்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னென்ன வேணுமோ எல்லாம் வாசிக்கலாம். நான் ராஜாக்கு துணையாக போகிறேன், ராஜகுமாரத்தையாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ இந்த பூமியில் எனக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க தகுதி உண்டு. பவுலும் நம்ம அப்படி தான் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் தகுதியாகிறது. அதே மாதிரி தான் நமக்கு இந்த மாம்சத்தின் இந்த பூமியில சில காரியங்களை சுதந்திரிக்க கர்த்தர் வச்சிருக்கிறார். சில காரியங்கள் நமக்கு தேவை, ஆனால் அது பரிசுத்த ஆவியினால் சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கணும். அதோட அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதைத்தான் நாம பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு இந்த மாம்சம் அது சுட்டரிக்கப்பட்ட அர்த்தம் என்னன்னா, அதில் ரத்தம் இருக்காது, எதுவுமே இருக்காது, சுட்டரிக்கப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொடுப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன? நான் இந்த ரத்தத்தோடு கூட மாம்சத்தோடு அல்ல, இந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு எனக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது, அதை நான் புசிப்பேன், அவ்வளோதான். போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ இன்னைக்கு இந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதா? ஆவியினால் கொடுக்கப்படுகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது மாம்சத்தினால் ரத்தத்தினால் ஏவுகிற காரியத்தை பெற்றுக்கொள்கிறோமா, அல்லது பரிசுத்த ஆவி கொடுக்கிற மாம்சத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? இந்த மாம்சம் இருக்கிறது, இந்த மாம்சத்தினுடைய இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, பொருள் ஆசை, இதெல்லாம் இருக்கு, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. இது பரிசுத்த ஆவியினால் சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கா? இந்த மாம்சத்துல ரத்தம் இருக்கிற வரைக்கும் அது கிரியை செய்யும். ரத்தம் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? இப்போ கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும், ரத்த ஓட்டம் இல்லை, மரத்து போகுது, அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு ரத்தமே இல்லைன்னா என்ன ஆவான்? செத்து போவான். அதே மாதிரி தான் ரத்தமே இல்லாத மாம்சம் அதை அக்கினியினால் சுட்டரித்து பரிசுத்த ஆவியினால் நம்முடைய மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அந்த சுட்டரிக்கப்பட்ட மாம்சம் தான் நமக்கு தேவை. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் விரும்புகிறது அல்ல, அவர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். இயேசுக்கு என்ன தேவை? பரலோகம் நிர்ணயம் பண்ணி வச்சிருந்துச்சு. இயேசுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தாரு. அதை மட்டும்தான் இயேசு சாப்பிட்டாரு, அதை மட்டும்தான் இயேசு செய்தாரு. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே என் போஜனம். அப்போ பிதாவின் சித்தம் என்ன, அதை நான் செய்கிறேனே, அதான் என் சாப்பாடு. அப்போ இன்னைக்கு நாம ஏன் சித்தத்தின்படி, நான் சொல்வேன், இன்னைக்கு உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்? நான் தேவனுடைய சித்தத்தின்படி நடையாதபடிக்கு என் சித்தத்தின்படி நடக்கிறேன். எல்லா விஷயத்திலும், அத்தனை விஷயத்திலும் ஒரு குடும்பத்தினுடைய தேவை இருக்கிறது. இந்த தேவையை நான் தேவனுக்கு ஏற்றபடி சந்திக்கிறேனா அல்லது என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி சந்திக்கிறேனா? இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றது, நான் 10 வீட்டுக்காரங்களோட ஒரு ஃப்ளாட்ஸில் குடி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 9 வீட்டுக்காரங்க உலகத்தார்,
நான் ஒருவன் ஆவிக்குரியவன். அல்லது அந்த 9 வீட்டுக்காரர்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வச்சுக்கொள்ளுங்களேன். அவர்கள் தங்கள் மாம்ச விருப்பப்படி தங்களுடைய வீட்டை அலங்கரிக்கிறார்கள். ஒரு டிவியாலோ ஃப்ரிட்ஜாலோ எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணி வீடு கிராண்டா இருக்கு, பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் ஆவிக்குரியவனை நான் இப்ப என்ன செய்கிறேன், இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறேன், பார்த்து விட்டு இவர்களை போல அலங்கரிக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, பாருங்க 9 வீடும் எப்படி இருக்கு பாருங்க, இந்த 9 வீட்டை மாதிரி நீங்கள் இல்லாவிட்டால் உங்களை என்ன சொல்லுவாங்க, உங்களை பாவம் கஷ்டப்படுறாங்க, தரித்திரன்னு சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருக்கும். அதனுடைய விளைவா அவங்க நம்மளை நடத்துற விதம் வித்தியாசமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம காணப்பட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு வருது. இப்ப இந்த எண்ணம் பரிசுத்த ஆவி கொடுக்கிற எண்ணம் அல்ல. இந்த எண்ணம் என் மாம்சம் ரத்தம் கொடுக்கிறதான ஒரு எண்ணம், என் மாம்சத்தை தூண்டுகிறது. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா, நான் அவர்களுக்கு ஒத்த வேஷத்தை நான் தரிக்க மாட்டேன். அப்போ எனக்கு டிவி வேணாமா, திருப்பி நான் சொல்றது கேளுங்க, எனக்கு தேவை அப்படின்னா பரலோகம் கொடுக்கும், எனக்கு தேவை அப்படின்னா பரலோகம் ஒன்று கட்டளையிடும். இப்போ என் பிள்ளைக்கு படிப்பு வேணும்னு பரலோகம் சொல்லிச்சுன்னா படிப்புக்கு தேவையான காரியங்களை பரலோகம் கட்டளையிடும். பரலோகம் என்ன கொடுக்கிறதோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவி எனக்கு நம்ம தராரோ அதை மட்டும் நான் என்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என் லைஃப் ஸ்டைலை அமைக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி என் லைஃப் ஸ்டைலை அமைச்சு கொள்வேன். அப்படி எப்படிங்க வாழ முடியும்? வாழ முடியும். டோட்டல் இஸ்ரவேலும் தப்பா இருக்கும்போது, ஒரு மெத்தட்ல போயிட்டு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து இன்னொரு மெத்தட்ல இருக்கிறாரு. இவரை பார்க்குறாங்க, இவர் மட்டும் டிஃபரெண்டா இருக்கிறாரு, கோபம் வருது, அடிக்க வராங்க, தூக்கி போறோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, இவர்தான் உண்மையிலேயே கரெக்ட். முழு உலகமும் தப்பா இருக்கிறது, சீர்கேடா இருக்கிறது. நோவா என்கிற மனுஷனோ கரெக்டா இருக்கிறான். இப்ப உலகத்தார் கண்களுக்கு முன்பாக அவன் பைத்தியம். ஒரு நாள் வந்தது, நோவா என்பவன் சரியானவன், இந்த உலகமே தப்பு என்பது தெரிய வந்தது. அதே மாதிரி தான் டோட்டல் பாபிலோன் தப்பா இருக்கிறது, அங்க தானியேல் என்கிற ஒரு மனுஷன் கரெக்டாக இருக்கிறான். இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாரும், என்ன தானியேல் உனக்கு ஒரு அறிவு இருக்கா, எப்படிப்பட்ட சாப்பாடு, கிங்ஸ் ஃபுட்டு, இது வேணான்ட்டு நீ என்னமோ பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டிக்கிட்டு பருப்பு திங்கிற, நீ வந்து கீரை திங்க போற, இதெல்லாம் ரொம்ப ஓவரியா, நீ அடிமைத்தனத்துக்குள்ள வந்துட்ட, பாபிலோன்ல வந்துட்ட. பி எ ரோமன் when you are in Rome, be a Babylonian when you are in Babylon அப்படின்னு தான் நமக்கு இந்த உலகம் சொல்லி கொடுக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, நீ எங்கே போனாலும் ஆவிக்குரியவன், நீ பாபிலோனுக்குள்ள போனாலும் ஆவிக்குரியவன், நீ எகிப்துக்குள்ள போனாலும் ஆவிக்குரியவன், நீ பெரிய எம்என்சி கம்பெனிக்குள்ள உட்காந்துக்கிட்டு அங்க பெரிய டீம் லீடர்ஸ் HR இவங்க மத்தியில் அவர்கள் எல்லாரும் டேட்டிங், அவங்க வந்து வீக்கெண்ட் அவுட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அங்கேயும் நான் ஆவிக்குரியவன், நான் அவர்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது, நான் இப்படித்தான், இதான் என் டிசைன். இல்ல அப்படி சொன்னா வேலை போகும், உன்னை தூக்கி வெளியே போட்டுருவாங்க, உன்னை தூக்கி சிங்க கபில போடுவாங்க. ஒரு நாள் சிங்கம் தோற்கும், ராஜா தோப்பான், நான் ஒரு நாளும் தோக்க மாட்டேன். காரணம், என் டிசைன் பரிசுத்த ஆவியினால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட மாம்சம் என்னுடையது. மற்ற மாம்சத்துக்கு என் மாம்சத்துக்கு என்ன வித்தியாசம்? அந்த மாம்சம் அவர்கள் இஷ்டப்படி என்ன வேணா செஞ்சுக்கலாம், அவிக்கலாம், பச்சையா திங்கலாம், என்ன வேணா திங்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை, சுட்டரிக்கப்பட்டது. என் மாம்சம் கர்த்தருக்குள்ளே சுட்டரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்தானத்துக்கு வரணும். எதுவுமே பரிசுத்த ஆவி கொடுத்தா பரிசுத்த ஆவியின் விருப்பமும் என் விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதான் அதோடைய அர்த்தம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுங்களா, நம்ம என்ன சொல்றோம், ஒரு லெவல் வரைக்கும் என்ன இருக்கும், பரிசுத்த ஆவிக்கு ஒரு விருப்பம் இருக்கும், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு ஒரு கலர் பிடிக்கும்னு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு அந்த கலர் எனக்கு பிடிக்கும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு அந்த கலர் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். பரிசுத்த ஆவியான கலர்லாம் பார்ப்பாரா உடனே அப்படி கேட்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். அந்த கலர் எனக்கு பிடிக்கும், இது பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிக்கும். இப்போ நான் அந்த கலரை செலக்ட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, வேண்டாம், அந்த கலர் எனக்கு பிடிக்காது. இது வந்து நார்மல். ஒரு பீரியட்ல நான் எங்க போறேன், பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்க, உங்க சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் அந்த கலரை வாங்கிக்கிறேன். இது 2வது ஸ்டேஜ். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், இல்லப்பா இந்த கலர் போடு அப்படின்னு. 3வது ஸ்டேஜ் என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவிக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், வேற எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த கலரா அந்த கலரா எனக்கு சாய்ஸே இருக்காது. எனக்கு இது பிடிக்குங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு இது பிடிக்குங்க, அதனால நான் இதை விட்டு இதை நான் போடுகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்தானத்தில் நம்ம இருப்போம். ஒரு சிலர் அப்படித்தான். நான் இதை குறையா சொல்லலை,
நான் அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையோட செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த கலர் ட்ரெஸ் போடுவேன், இந்த கலர் மட்டும் தான் போடுவேன். ஏன்? பரிசுத்த ஆவியானவருக்கு அதுதான் பிடிக்கும், பைபிளில் இதுதான் போட்டிருக்கு, அதனால நான் இப்படி போடுறேன். அது ஒரு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? எனக்கு இது எல்லாமே பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? டிஃபால்ட்டாகவே எனக்கு பிடிக்காது. ஏன்? எனக்கு பிடிக்கிற கலரு கரெக்டாக பரிசுத்த ஆவியானவருக்கு பிடிச்ச கலராக இருக்கும், அவருக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்ச கலராக இருக்கும். நான் அப்படியே ஆவியாலே சுட்டரிக்கப்பட்டு அவர் சித்தத்தை செய்ய தொடங்குறேன். இது ஒவ்வொன்றிலும் வெளிப்படும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படும், நீங்கள் செய்கிற காரியத்தில் வெளிப்படும். இப்படி சுட்டரிக்கப்பட்ட மாம்சத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? இப்போ நீங்கள் சொல்வீங்க, ஏங்க இப்போ நாங்கள் வந்துட்டு வெளிநாட்டில் மிகப்பெரியதான ஒரு கம்பெனியில் நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், என் வீட்டுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அவங்க வரும்போது அவங்க வீட்டை மாதிரி ஒரு 80% என் வீடு இருந்தால் தான் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க. நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, நான் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஹெச்ஆராக இருக்கிறேன், ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறேன், நான் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னை டிசைன் பண்ணணும், இல்லைனா கேவலமாக நினைப்பாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி செஞ்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு தான் அவங்கள விட இது நம்மளுக்கு குறைவாக இருக்குதோ, சோஃபா செட்டு அவங்களோட பார்க்கும்போது கொஞ்சம் விலை குறைவாக கண்டுபிடிச்சிருவாங்களோ, இல்லை அவங்களோட பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்களோன்ற தாட்டு உங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் இயேசு, யோவான் ஸ்நானகன், எலியா இவர்களெல்லாம் சாதாரண வஸ்திரம் தரித்து ஒட்டகமயிர் ஆடை தரித்து வனாந்தரத்தில் வெறும் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் புசிக்கிறவர்களாக இருந்தாலும் ஏரோதும் ஆகாப்பும் எப்பேற்பட்ட ராஜாக்களும் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உன்னை தேடி வருவது உன் வெளி அலங்காரத்தை பார்த்தல்ல, உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்த்து, உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து, உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்து. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி மாறும் தெரியுமா? அவர்கள் உன்னை போல மாற வைக்கும். அவங்க நினைப்பாங்க, சரி இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவனே இப்படி சிம்பிளா இருக்கிறான், நம்ம ஒண்ணும் இல்லை. யாரு? சிஇஓ நினைப்பாரு, நம்ம ஒண்ணும் இல்லை, நமக்கு எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம்? அவர் உன்னை போல மாறுவார்கள். நாம இப்போ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? பச்சையாய் தண்ணியில அவிக்கப்பட்டதுக்கும் சுட்டரிக்கப்பட்டதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம சும்மா கழுவப்படுறோம், மேலே மட்டும் கழுவப்படுறோம், கழுவப்பட்டு அவங்கள மாதிரி நாங்கள் கிறிஸ்டின்ஸுங்க, ஆனால் உள்ள அந்த பச்சை அப்படியே இருக்கு, மாம்சம் அப்படியே அந்த ஸ்மெல் இருக்கே, உலக ஸ்மெல் உனக்குள்ள இருக்கே, இன்னும் உலகத்தினுடைய இச்சை ஸ்மெல் இருக்கே. எல்லாம் சிலர்லாம் சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே உலகத்தை மேலே அப்படியே கழுவிட்டு வருவாங்க. எப்படி? தண்ணியில் கழுவப்பட்டதாயும், ஆனால் பச்சையாக தான் இருக்குது. எப்படி இருக்கு வரும்போது? we are also Christians. எப்படி? சர்ச்சுக்கு வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு பெரிய இது மாதிரி வர்றது அப்படியே. ஆனால் வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மொத்த அலங்காரமும் இருக்கும், மொத்த கிராண்ட்னஸும் இருக்கும். செயின் கூட உள்ளே போட மாட்டாங்க, எடுத்து வெளியே போட்டுப்பாங்க. சிலர் நகை தான் போட மாட்டாங்க, ஆனால் ட்ரெஸ்ஸு 10,000 15,000 அப்படியே போட்டு கிராண்டாக வந்து நிற்கிறது. கேட்டால் சொல்கிறது, இல்லை எல்லாரும் வராங்க கேவலமாயிரும், அது ஒரு பெரிய கிராண்டு ஃபங்க்ஷன் பாருங்க. எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாயை தெரியும், ரொம்ப எனக்கு ஆச்சரியம், கோடீஸ்வரங்க அவங்க. ஆனால் எங்கே வரும்போதும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் வருவாங்க. அதுக்குன்னு கேவலமாக வர மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏழ்மையாக வர மாட்டாங்க, எளிமையாக வருவாங்க. அந்த தாய்க்கு கோடி கணக்கில் சொத்து இருக்கு. அந்த கணவர் வந்து மரிக்கும் போது அவங்க பேரில் கோடிக்கணக்கான சொத்தை வச்சுட்டு தான் போனார். ஆனால் அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாற்றம், எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்க நினைச்சா அவங்களுடைய ஒரு வீட்டை விற்று இப்போ ஆடம்பரமாக வாழ முடியும், அவங்களை கேட்க யாருமே கிடையாது. ஆனால் அவர்கள் தன்னை எளிமைப்படுத்தி கொண்டது சுத்து வட்டாரத்துக்காக அல்ல, கர்த்தருக்காக. அந்த தாட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன், சுட்டரிக்கப்பட்ட மாம்சம். இது முதலாவது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்படுகிற சுட்டரிக்கப்பட்டதான வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி இருக்குதா? என்னுடைய சிந்தனை, பேச்சு, பார்வை எல்லாம் ஆவியானவருக்கு உகந்ததா இருக்குதா? ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். உங்களுக்கு தெரியுமா, ஆவியானவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் பயங்கர கிராண்டான காரியங்களா இருக்கும், பல கோடி ரூபாய் விஷயமா இருக்கும். ஆசாரிப்பு கூட கட்ட சொல்லுவார், அதில் தங்கம், வைடூரியம், வெள்ளி, முத்துக்கள் பதி எல்லாம் இருக்கும். இப்போ நாம என்ன சொல்லுவோம்? சுட்டரிக்கப்பட்ட மாம்சம், உலகத்தை வெறுத்தாங்க, வனாந்தரத்தில் சுத்துறாங்க, கானானுக்கு போறேன்னு சொல்றாங்க, இவங்களுக்கு எதுக்கியா இப்படி ஒரு கூடாரம்? சொன்னது பரிசுத்த ஆவியானவர். அந்த தங்கத்துக்கு விலை நீங்க தான் நிர்ணயிச்சிருக்கிறீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கும். அதே மாதிரி உங்களை சில காரியங்கள் பூமியில் சொல்ல சொன்னா, ஆண்டவர் செய்ய சொல்றாருன்னா, நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நாம இப்படி உலகத்தை வெறுத்து இப்படி ஆசை இல்லைன்னு சொல்றோம், ஆனால் நம்மளை ஆண்டவர் இப்படி ஒரு சர்ச்சு கட்ட சொல்றாரு, இப்போ இந்த இடத்த வாங்கி ஒரு சர்ச்சு கட்டுப்பான்னு சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்படி சொல்றாரு. நான் சர்ச்சு கட்டும் போது
என்ன நினைப்பாங்க? அதுக்கு ஆவியானவர் சொல்கிறது என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், நீ செய். உனக்கு அது மேலே தான் ஆசை இருக்கக்கூடாது. நான் உனக்கு ஒன்று செய்ய சொன்னேன், அதுக்கு நாளைக்கு யார் கைக்கு வேணாலும் போகும். உன் வேலை நான் சொன்னது செய்யுது, அவ்வளோதான். அதையும் தேவசித்தம். இயேசுநாதர் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உள்ளே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அதுக்கு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது அதுக்கு பின்னாடி. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை ரோமர்கள் என்ன செய்கிறாங்க? சீட்டு போடுறான், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்குறான். அப்போ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக தானே இருக்கும். உலகத்தை வெறுத்த இயேசு கிறிஸ்து ஒரு மைல்டு ட்ரெஸ்ஸை போடலாமே, அது எதுவும் காஸ்ட்லி கம்மியாக போடலாமே? இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. ஆவியானவர் அந்த உள்ளான ட்ரெஸ்ஸை போட வச்சிருக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸை அவர் போட்டால் தான் ரோமர்கள் அது மேலே சீட்டு போடுவான், எனக்கு வேணும்னு கேட்பான். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அப்போது இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் போட சொன்னார்னா போடத்தான் வேணும். ஏன்? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தேவ திட்டம் ஒன்று இருக்கும். அதைத்தான் சொல்ல வரேன். என் மாம்சம் வெறும் எளிமையானதை மட்டும் செய்வதற்கு அல்ல, தேவன் என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் செய்வதற்கு. 100% வாட் எவர் இட் இஸ், அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறவனாய் நான் மாற வேண்டும். உடனடியாக நான் இப்படி பிரசங்கம் பண்ணணும்னு என்ன முடிவு எடுத்துக்கிறாங்க? அப்போ எங்கள் வீட்டில் ஒன்றுமே இருக்கக்கூடாதா? இல்லை, சில இடங்களில் ஆவியானவர் இப்படி இருப்பார். சில இடத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் ஒரு 300 வெள்ளி பணத்துக்கு உண்டான தைலத்தை உடைக்க சொல்வார். ஐயோ, இதை உடைச்சா இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணலாமே. இல்லைப்பா, இந்த இடத்துல அதை உடைக்கணும், அதான் தீர்க்க தரிசனம், அது தேவனுடைய திட்டம், அதை நீ தடுக்காதங்கிறார். அதே மாதிரி உன் வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் செய்ய சொல்வார், அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் டோன்ட் பாதர் அபவுட் தட். இல்லை, நான் வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல ஆவியானவர் சொன்னால் செய்யணும், மனுஷனுக்காக இல்லை. ஆவியானவர் அந்த இடத்துல செய்ய சொன்னால் அதை நீங்கள் செய்யணும். நான் ஏற்கனவே பல உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சார், எனக்கு தெரிஞ்ச உதாரணம் தான், நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முறை பயங்கரமான பசி எனக்கு. நான் என்னை அழைத்து கொண்டு போகிறவர் வரேன்னு சொன்னார், வரல. நான் ரோட்டில் நின்றுக்கிட்டே இருக்கிறேன், அந்த போதகர் வரல, நான் வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பயங்கரமாக பசி, கையில் காசு இருக்குது. சுற்றி பார்த்தா வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை. ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டு பயங்கர காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டு. அப்படி பார்த்தா விலையை சும்மா எட்டி பார்த்தா போர்டு போட்டிருக்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஒரு சாதாரண சாப்பாடே 350 ரூபான்னு இருக்குது. எனக்கு பயங்கரமான பசி, காலையிலேருந்து சாப்பிடல. அப்போ அதை பார்த்துட்டு நிற்கிறேன். ஆவியானவர் என்னை உணர்த்துறாரு, கையில் காசு இருக்குது, அங்கே சாப்பாடு இருக்குது, போய் சாப்பிட வேண்டியது தானே. இல்லை, இது 350 ரூபா, இது எங்கேயாவது வேறு போகிற வழியில் எங்கேயாவது கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு 150 ரூபா 100 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குமே. ஆவியானவர் சொல்கிறாரு, போய் சாப்பிடு. அது விலை முக்கியம் இல்லை, இப்போ உனக்கு சாப்பாடு தேவை, அதை வாங்குற அஃபோர்டபுள் உனக்கு நான் கொடுத்துருக்குறேன், நீ போய் சாப்பிட்டு முடிக்கிற. அந்த போதகர் வர்றாரு. அப்போ தான் எனக்கு உணருது, ஆவியானவர் சொல்கிறாரு, நீ சாப்பிட்றதுக்காக தான் அவர் லேட்டே ஆனார், உனக்கு இந்த பாடம் கிடைக்கணும். சில நேரங்களில் எது காஸ்ட்லி எது குறைவுங்கிறது முக்கியம் இல்லை, எது நீடு இல்லை அதுதான் முக்கியம். எது தேவசித்தம் எது தேவசித்தம் இல்லை அதுதான் முக்கியம். இந்த உணர்வு நமக்கு கரெக்டாக ஆவியானவர் நடத்துதலில் வந்துட்டா ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இப்படி போயிடுறாங்க. ஐயோ, எதாக இருந்தாலும். ஒரு முறை நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு முடிச்சுட்டு வரும்போது வர வழியில் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு நிறுத்துகிறோம். ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கிறோம், வர வழியில் சாப்பாட்டுக்கு அங்கே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறுத்துகிறோம். சாப்பிட போகும்போது அந்த டிரைவர் வந்து வரமாட்டேங்கிறார் சாப்பிட. நான் வரல. ஏன்? இங்கே ஒரு காஃபி 30 ரூபாங்க. பரவாயில்ல பிரதர், வாங்க, டைம் ஆச்சு, சாப்பிட்ருவோம். இல்லைங்க, நாங்கள் இந்த மாதிரி காஸ்ட்லி சாப்பிட மாட்டோம். என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னேன். நான் இதோட தாண்டி போனால் ஏதாவது சீப்பாக வரும், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் சொன்னேன், இல்லை ரொம்ப நேரம் ஆகும், நீங்கள் சாப்பிட்டு. இல்லை பரவாயில்ல, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. கர்த்தர் நம்ம காசு கொடுக்குறாரு, அங்கே சாப்பிட்றதுக்கு வேறு வழி இல்லை, நல்ல சாப்பாடு இருக்குது, சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். இதை விட்டுட்டு நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி 20 ரூபா காஃபி தான் குடிப்பேன், 21 ரூபா காஃபி குடிக்க மாட்டேங்கிறது, இது எக்ஸ்ட்ரீம் லெவல். அதை தான் சொல்ல வரேன். நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆவியானவர் நமக்கு என்ன நடத்துகிறாரோ அதை கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். அது காஸ்ட்லி இல்லை, அந்த கான்செப்டே கிடையாது. நீடு இல்லை, அந்த கான்செப்ட். திட்டம் இல்லை, அதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறது. இது முதலாவது. ரெண்டாவது, அவர் சொல்லுகிறது, நீ சாப்பிடக்கூடியது எப்படி இருக்கணும். அடுத்த வசனம் அங்கே இருக்கு, புளிப்பில்லாத அப்பத்தோடு. இந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு அப்படிங்கிறதுக்கும் 2 காரணம் இருக்குது. நான் முதல்ல 2 காரணம் இருக்குன்னு சொன்னேன். இந்த மாம்சத்தை ஆவியானவர் சுட்டெரிக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குன்னா 1 தான் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாம்சம் சுட்டெரிக்கப்பட்டது அப்படின்னா என்னென்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பலிபிடத்துலேருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போகணும். இது வந்து நிழலாட்டம். அதோடைய அர்த்தம் என்னென்னா, நான் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்குள்ளே நுழைய போகிறேன். பரலோகத்தில் கண்ணாடி கடலும் இருக்குது, சிங்காசனமும் இருக்குது. இப்போ அந்த கண்ணாடி கடல் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கான அடையாளம். இப்போ நான் இந்த உலகத்தை விட்டு உள்ளே போகிறேன்.
உள்ளே போகும்போது என் மாம்சம் முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டிருக்க வேண்டும். 100%. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாய் வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினியினால் சுட்டு எரிப்பீராக. முதல்ல நெருப்பினால் சுட்டு எரிப்பீராக, ரெண்டாவது அக்கினியினால் சுட்டு எரிப்பீராக. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் மாம்சம் இந்த உலகத்தில் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு, ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன், ஆனால் மாம்சத்தில் இருக்கிறேன், என் மாம்சம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. ஆனால் நான் இங்கிருந்து பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போறேன். அப்ப பிரவேசிக்கும் போது ரத்தமும் மாம்சமும் பிரவேசிக்காது. அப்ப என்ன ஆகணும்? என்னுடைய முழு மாம்சமும் சுட்டரிக்கப்பட்டிருக்கணும். மிச்ச மீதி ஒன்றையும் வைக்கக்கூடாது. அதோட அர்த்தம் என்ன? நான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய முழு மாம்சம் 100% சுட்டரிக்கப்பட்டு நான் ஆவியின் அனுபவத்துக்கு போகணும். வெறும் ஆவிக்குள்ள அப்படி வாழ முடியுமா? முடியும். இது புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு. 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய நாளில் கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி அப்படின்னு இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? யூதாவின் மூப்பரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு எசேக்கியேல், மூப்பரோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும்போது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இறங்கினார், நான் ஆவிக்குள்ளானேன். இது 6ஆம் அதிகாரத்திலும் இருக்கும். அப்படி ஆவிக்குள்ளாகும் போது அவர் என் தலைமயிரை பிடித்து வானத்துக்கு பூமிக்கும் தூக்கிட்டு போயிட்டார். இந்த சம்பவம் நடக்குது, நம்ம படிக்கிறோம், அப்படியே இருக்கட்டும். இந்த முன்னாடி இருக்கிற மூப்பர்கள் என்ன நினைப்பாங்க? முன்னாடி உட்காந்து எல்லாம் பேசிட்டே இருக்கோம், நம்ம ஒரு 10 பேர் பேசிட்டே இருக்கோம், திடீர்னு ஆவியானவர் வராரு, வாப்பா போலாம். எங்க ஆவியானவர்? நான் உங்களோட கொஞ்சம் பேசணும், வா போலாம். இதான் நடக்குது, அங்க நடக்கிறது இதுதான். ஆவிக்குள்ளானேன், என் தலைமையை பிடிச்சு தூக்கி போயிட்டாரு. இப்போ அவர் எப்படி இருப்பார்? கீழே மாம்சம் எப்படி இருக்கும்? செத்தவனை போல கிடக்கும். இப்போ முன்னாடி இருக்கிற மூப்பர்கள் என்ன நினைப்பாங்க? என்னாச்சு எசேக்கியேலுக்கு? என்னாச்சு? திடீர்னு பேசிட்டே இருந்தாரு, மைக்கடிச்சு கீழே விழுந்துட்டாரு, என்ன ஆனாரு? அந்த பத்தின கவலை ஆவியானவருக்கும் வேணாம், உங்களுக்கும் வேண்டாம். நீ என் கூட வா, நான் உங்ககிட்ட பேசணும், எலும்புகளின் பள்ளத்தாக்கு நான் கூட்டிட்டு போறேன், இது நம்ம விஷயம். அப்ப அந்த அங்க அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? திடீர்னு சவுலே சவுலே, சுற்றி நின்றவர்கள் பிரமித்து நின்றார்கள், இடி முழக்கத்தை போல சத்தத்தை கேட்டார்கள், என்னன்னே ஒண்ணுமே புரியல, அப்படி நிக்கிறான். நான் உங்ககிட்ட பேசணும்பா. இல்லை அவங்கள பற்றி அந்த கவலை உனக்கு வேண்டாம், உன் மாம்சம் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வா. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். பரிசுத்தாவிக்குள்ள நான் இருந்து அவர் சித்தத்தை செய்கிறதுன்னு ஒன்று இருக்கு. நான் பரிசுத்தாவிக்குள்ள போய் என் முழு மாம்சமும் சாகிறதுன்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். அப்போ அவர் சொல்றாரு, நீ பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா உன் மாம்சத்தில் ஒன்று கூட மிச்சம் இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்படி இருக்குதுன்னா அதை முழுவதுமாக சுட்டரிக்க வேண்டும். இன்னும் என்ன மாம்சத்தில் இருக்கு? நம்ம என்ன சொல்றோம்? எல்லாமே ஓகே தாங்க, இன்னும் கொஞ்சம் சிந்தனையில் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் எங்களுக்கு மெயில் அனுப்புகிறாங்க, என்ன சொல்கிறாங்க? பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், ஆனால் இன்னும் எனக்குள்ள அந்த டெம்ப்டேஷன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போராட்டம் இருக்குது. சில நேரங்களில், எல்லா நேரத்திலும் இல்லை, அதான் ரொம்ப விஷயம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முன்னாடி அந்த மாம்ச இச்சைகள் அதிகமாக இருந்திருக்கும், அந்த குற்ற உணர்வு குறைவாக இருந்திருக்கும். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, பரிசுத்தாவியில் நிரம்பின பிறகு, ஆவியானவர் நடத்த ஆரம்பித்த பிறகு அந்த ஆவியானவருடைய நிறைவு நிறையா இருக்கும். எப்பயாவது இந்த குற்ற உணர்வு வரும், எப்பயாவது இந்த பாவம் தலை தூக்கம். அது தலை தூக்கின உடனே நம்ம ஆட்கள் என்ன சொல்லி கேட்குறாங்க? இன்னும் எனக்குள்ள அந்த மாம்ச இச்சை இருக்குது, இன்னும் எனக்குள்ள சிந்தனை போராட்டம் இருக்கு, இன்னும் நான் அதை மேற்கொள்ள முடியலையே. இல்லை, நீங்கள் அதனுடைய ஸ்டேஜஸை கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் அதனுடைய ஆளுகைக்கு நீங்கள் இருந்தீங்க, பாவத்துடைய ஆளுகைக்கு. இப்போ பாவம் உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. இப்போ நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. சில நேரங்களில் நம்ம கேட்குறோம், ஒரே நாள் சில பாவங்கள் ஒரே நாள் நம்மளை விட்டு நீக்கி போடுவார் ஆவியானவர். அது சிலது, அது நம்மளால் மேற்கொள்ள முடியாது, இமிடியேட்டாக செஞ்சே ஆகணும். சமீபத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு இல்லை, என் நண்பருக்கு. அதில் உள்ள டிஃபரன்ஸை சொன்னால் இதுக்கு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சில வியாதிக்கான மருந்தை உடனே கொடுத்து அதை இறக்கணும் இமிடியேட்டாக, இல்லைன்னா பிரச்சனை. இப்போ உதாரணமாக பிபி இருக்குது, ஒரு 270 இருக்குது, 250 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இமிடியேட்டாக அதை இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 130 120 கொண்டாந்துடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் சில வியாதி இருக்குது, அந்த வியாதியை உடனடியாக நீக்கக்கூடாது. இப்போ சில வியாதியை உடனே நீக்கணும், சிலதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். நான் மெடிக்கலி சொல்கிறேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். அதே மாதிரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள், சில பாவங்களை உடனடியாக ஆவியானவர் உங்களை விட நீக்குவார். ஏன்னா அதை நீக்கணும். நீக்காவிட்டால் உங்களுக்கு பிரச்சனை. சிலதை உங்களுடைய கண்ட்ரோலில் விடுவார், நீ அதை மேற்கொள்ளணும். அந்த மேற்கொள்ளும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலன் ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே வருவார். ஆவியானவர் பலப்படுத்த நமக்கு தெரியாது, ஆனால் பலப்படுத்திக்கிட்டே வருவார். அந்த அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த பாவத்துக்கு அடிக்டாக இருந்த நீங்கள் இப்போ அந்த பாவம் செய்யலாமா வேணாமான்ற முடிவெடுத்து சில நாட்கள் செய்யாமல் இருப்பீங்க, சில நாட்கள் விழுந்து போவீங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ நான் செஞ்சுட்டேனே, நான் பாவத்தில் விழுந்துட்டேனே. இல்லை, இந்த பாவத்தை நீ ஜெயிக்க தொடங்கி இருக்கிற. 4 ரவுண்டில் 1 ரவுண்டு நீ ஜெயிச்சு, 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்க, 3வது ரவுண்டு தோத்துட்ட, அடுத்த 4வது ரவுண்டு ஜெயிப்ப, 5வது ரவுண்டு ஜெயிப்ப, ஒரு நாள் முழுவதுமாக நீ ஜெயிச்சிருப்ப. 100% கர்த்தருக்குள்ளே உன் மாம்சம் சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கும். அது ஆவியானவரை விட்டு வைக்கிறார், ஜெயிக்கிறதுக்காக விட்டு வைக்கிறார். அவர் அந்த பலப்படுத்திக்கிட்டே வரார். ஒரு நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஆவியானவரை போல மாறி இருப்பீர்கள். ஆவியானவர் தம்முடைய சாயலாக உன்னை மாற்றி இருப்பார். 100% ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு வந்துடுவீங்க. இந்த பலனை உங்களுக்குள்ள அவர் கொடுக்குறாரு. உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஒரு நாள் அப்படியே வந்து பலன் வந்து நீங்கள் டீஃபால்ட்டாகவே பாவம் செய்ய மாட்டீங்க. டீஃபால்ட்டாகவே உங்களால் பாவம்னா என்னன்னு தெரியாது. உங்களை விட்டு பாவம் 100% போயிருக்கும். அப்படி இருந்தால் வரும்போது அப்படி இருந்தால் முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டு உன் மாம்சம் மறுரூபமாகி நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். இதான் 2வது. இப்படி பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது 2வது நீங்கள் புசிக்க வேண்டியது என்ன? அங்கே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், புளிப்பில்லாத அப்பம். இந்த புளிப்பில்லாத அப்பம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த புளிப்பில்லாத அப்பம் என்பது கலப்படம் இல்லாத உபதேசம். அதாவது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். அவர்கள் படகுகளை புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் மறுபடியும் படகுகளிலே அக்கறைக்கு போனார்கள். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க வேற எதையோ பேசுறாரு. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினாலேயா நீங்க இப்படி பேசிருக்கிறீங்க? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்கள் கண்கள் இன்னும் காணாமல் இருக்கிறீர்களா? எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன அந்த இடத்துல அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லக்கூடியது உபதேசத்தை குறித்து, அதாவது பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்தும் ஏரோடைய உபதேசத்தை குறித்தும். இந்த அப்பம் புளிப்பில்லாத அப்பம்னா என்ன அர்த்தம்? உபதேசம் கலப்படம் இல்லாத உபதேசமாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது அந்த இடத்துல புளிப்பில்லாத அப்பம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ரத்தமும் மாம்சமும் இல்லாத ஒரு புளிப்பில்லாத அப்பம். அங்கே உள்ள ரத்தம் மாம்சமே கிடையாது. அந்த சமூகத்து அப்பத்து மேஜை மேலே அங்கே என்ன இருக்கும்? 12 அப்பம் இருக்கும். இது 12 அப்பம் எதை குறிக்கிறது? 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்களை குறிக்கிறது. கலப்படம் இல்லாத அப்பம். இதை தான் நீ புசிக்கணும். நீ இந்த பூமியை விட்டு கடந்து அங்கே போனோன்னா, கலப்படம் இல்லாத, புளிப்பில்லாத, எந்த விதமான மாம்ச கலப்படம் இல்லாத புளிப்பில்லாத அப்பத்தை புசிச்சா தான் நீ பஸ்கா அங்கிருந்து புறப்பட்டு கானானுக்கு போக முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்தோட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனா தான் நாம. இந்த உலகத்தோட காம்ப்ரமைஸ்னா என்ன? நிறைய மாவு இருக்கும், கொஞ்சம் புளித்த மாவை உள்ள வச்சு அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அப்பதாங்க சாப்பிட நல்லா இருக்கும். புளிக்காத மாவுல தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட முடியுமா? ஐயோ, வாயிலே வைக்க முடியாது, அது கஷ்டங்க. ஆமா, அப்படிதான் புசிக்கணும். கொஞ்சம் உலகத்தை கலந்துக்கிட்டோம், கொஞ்சம் ஈஸ்ட்டை கலந்துக்கிட்டோம், கொஞ்சம் நீங்க புளிக்க வச்சு பாருங்க, ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும், இட்லி நல்லா இருக்கும், தோசை நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அதை நீ சாப்பிடக்கூடாது. அந்த 12ஆம் அதிகாரத்தை திருப்பி சொல்றாரு ஆண்டவர். புளிப்பில்லாத அப்பம் 3-4 தடவை சொல்றாரு. நீ எகிப்தை விட்டு புறப்படும் போது புளிப்பில்லாத அப்பம் இருக்கணும். அதோட அர்த்தம் என்ன? எகிப்தின் உபதேசம் உனக்குள் கலக்கக்கூடாது. இதுக்கு உபாகமத்திலையும் லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்திலையும் உபாகமம் 18ஆம் அதிகாரம் ஆண்டவர் தெளிவா சொல்வாரு, நீங்கள் விட்டு வந்த எகிப்தின் தேசத்தினுடைய முறைமையின்படி செய்யாமலும். அந்த அப்பத்தோட இந்த புளிப்பு கலக்கக்கூடாது. இந்த உலகத்தோட நீ கலக்கக்கூடாது. உலகத்தினுடைய உபதேசம் உனக்குள்ள வரக்கூடாது. உலகத்தினுடைய காம்ப்ரமைஸ் உனக்குள்ள வரக்கூடாது. அதுதான் கர்த்தர் சொல்லக்கூடியது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தாங்க சரி வரும் எல்லாமே. கொஞ்சம் நம்ம எல்லாரோடையும் இப்படி ஸ்ட்ரிக்டா பேசினா எப்படி நடத்த முடியும்? ஸ்ட்ரிக்டா உலகத்தோடு கூட கலந்து நீ புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும், உலகத்தோடு கலவாமல் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இதோடு கூட புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்னா நீ புளிப்புள்ள அப்பத்தை புசிக்கிறாய். நீயும் ஒரு பரிசேயனே. உலகத்துக்கு ஏத்த மாதிரி விசில் அடிக்கணும், அந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடணும்,
உலகத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செய்யணும். அதுக்கு நீ என்ன பண்ற? அந்த புளிப்பை கொண்டு வந்து பெரிய மாவுக்கு நடுவில் சொருகி வச்சிடுற. வச்சுட்டு இப்ப என்ன பண்றோம்? அதை கலந்துட்டு என்ன சொல்றோம்? மாவு தாங்க இது. இது கிறிஸ்டியானிட்டி தான். கிறிஸ்டியானிட்டியில தான் இப்படி இருக்கு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே விசில் அடிக்கிறாரு. நீ புளிப்புள்ள அப்பக்காரன், நீ புளிப்புள்ள அப்பக்காரன், நீ புளிப்பை உள்ளே கொண்டு வந்து கலக்கிறாய், ஜனங்களை மோசம் போக்குறவன், நீ ஒரு பரிசேயன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ சாப்பிட்றது புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும். இந்த உலகம் கலக்காத ஒரு காரியம், மாம்சம் கலக்காத ஒரு உபதேசம். அதான் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். அதான் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2:40, மாறுபாடான அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஏன்? இந்த உலகத்தினுடைய உபதேசத்தை, அந்த உலகத்தினுடைய காரியங்கள், ஒரு பாபிலோனிய வழிபாடுகள், பாபிலோனிய பண்டிகைகள், பாபிலோனு காரியங்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள், பாபிலோனிய உலகத்தில் இருக்கக்கூடியதான முறைமைகள், இதை கொண்டு வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள கலந்துட்ட நீ அப்பத்தோடு கூட புளிப்பை கலந்தவன். சாப்பிட நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். பாபிலோனிய பண்டிகைகள் கொண்டாடுறதுக்கு நல்லா இருக்கும். பாபிலோனிய ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க நல்லா இருக்கும். பெல்ஷாத்சார் என்ன பண்ணாரு? கப்பை ஊத்தி, கப்பு என்ன கப்பு? பெல்ஷாத்சார் கையில வச்சிருந்த கப்பு என்ன கப்பு? தேவனுடைய கப்பு, ஆலயத்தினுடைய கப்பு. ஆனா அதுல இருக்கிறது என்னது? பாபிலோனிய மது. கிறிஸ்டியானிட்டி தான் பார்க்கறதுக்கு பண்டிகை, பார்த்தா பார்க்கறதுக்கு கர்த்தருக்கு பண்டிகை. ஆனா இருக்கிறது என்ன? பொன் கண்ணுக்குட்டி, பாபிலோனிய வழிபாடு. இன்னைக்கு பார்க்கறதுக்கு கிறிஸ்டியானிட்டி, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மது என்ன மது? பாபிலோனிய வழிபாடு. உபதேசம் பார்க்கறதுக்கு அப்படியே பைபிள்ல இருந்து சொல்ற மாதிரி உபதேசம். ஆனா நீ சொல்லக்கூடியவன் எதை வச்சு சொல்ற? பாபிலோனிய முறைமையை ஃபாலோ பண்ண சொல்ற. அதான் நான் சொல்லுவேன். ஆராதனை முறைமைகளை பற்றி ஒரு 7 பாயிண்ட்டை ஒரு ஆராதனை வீரர் எடுத்தார். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா. நான் ஒரு 7 பாயிண்ட் எடுக்கிறார். ரொம்ப நல்லா இருக்குதே, இந்த மனுஷன் இப்படி பேசக்கூடியவர் இல்லை, ஆனால் பேசுகிறார், ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பாயிண்ட்டையும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அது இன்னொருத்தருடைய மெசேஜ். நான் இதை குற்றமாய் சொல்லவில்லை. நம்ம எல்லாருமே எங்கேயோ ஒரு நாள் யாரோ பேசுனதை எடுத்து தான் இங்கே பேசிட்டு இருக்கிறோம். இன்னொருத்தருடைய மெசேஜ் நல்லா இருக்கும்னா அதை யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதோட அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் கூட, தப்பு கிடையாது. அப்போ அந்த 7 பாயிண்ட்டுக்கு அவர் கொடுத்திருக்கிற விளக்கம், அந்த மூலக்காரர் கொடுத்திருக்கிற விளக்கத்துக்கும் இவர் கொடுக்கிற விளக்கத்துக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட். அவர் அந்த ஆராதனையுடைய மகிமையினுடைய 7 ஸ்டேஜஸ் பேசுறாரு. அப்படியே மகிமை அடைஞ்சு தேவனோடு கூட இணையறதை பத்தி பேசுறாரு. இவர் அந்த 7 ஸ்டேஜை எடுத்துக்கிட்டு இவருடைய உபதேசத்தை உள்ள கலக்கிறாரு. டான்ஸ் ஆடலாம், அதுல நம்ம பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடலாம். இதுதான் புளிப்பை கலக்கிறது உள்ளது. உபதேசம் என்ன உபதேசம்? பைபிள் உபதேசம், மாவு, இந்த பைபிள் மாவு. ஆனா உள்ள கூட இருக்கிற உபதேசம் என்ன உபதேசம்? புளிப்பின் உபதேசம், பாபிலோனிய உபதேசம், எகிப்தின் உபதேசம், ஏரோதின் உபதேசம், பரிசேயர் என்கிற புளித்தமாவின் உபதேசம், எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள கலக்கிறது. அதான் ஆண்டவர் தியேத்திர சபையை பார்த்து சொல்றாரு, ஏசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள் உபதேசம் பண்ணுவதற்கு உன் சபையில நீ இடம் கொடுக்கிறாய்ன்னு சொல்றாரு ஆண்டவர். உன்னை என்னைக்கு எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் தெரியுமா? எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரு புளிப்பில்லாத அப்பத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு தான் ஒன்று வச்சிருக்கிறார். ஏங்க, புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட முடியாதுங்க. தோசை புளிக்காட்டி சாப்பிட முடியாதுங்க. பிரெட்டு புளிக்காட்டி சாப்பிட முடியாதுங்க. இட்லி புளிக்காட்டி சாப்பிட முடியாதுங்க. ஆமா, இந்த உலகத்தின் உபதேசத்தை கலக்காம வெறும் பியூரா கர்த்தருடைய உபதேசத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மாம்சத்தால் புசிக்க முடியாது. ஆனால் அதுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். மாம்சத்தை திருப்திப்படுத்துவது எது தெரியுமா? அந்த புளிப்பு. நம்ம சொல்லுவோம், புளிப்பு காரம் இல்லாம எப்படிங்க சாப்பிட்றது? அது நாக்கை திருப்திப்படுத்துவது. ஆனா வியாதி வந்த உடனே டாக்டர் சொல்லுவாரு, புளிப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க. ரொம்ப வந்த உடனே சொல்லுவாங்க, புளிப்பு காரமே கொடுக்காதீங்க. என்ன பண்ணலாம்? புளிப்பு காரம் இல்லாம வெறும் இட்லி கொடுங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவாங்க, ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுங்க. ஏன்? புளிப்பு காரம் மாம்சத்துக்கு நல்லது. ஊழியத்துல கொஞ்சம் உலகத்தை கலந்துட்டினா உன் ஊழியத்துக்கு நல்லது. கூட்டம் வரும். அப்படி கொஞ்சம் டான்ஸ் ஆடலான்னா கூட்டம் வரும். நல்ல விசில் அடிக்கலான்னா கூட்டம் வரும். அந்த கொஞ்சம் கலந்துக்கிட்டீங்கன்னா அப்படிதாங்க. கொஞ்சம் அப்படியே நல்ல சாப்பாடு, ஒரிஜினல் சாப்பாட்டில் கொஞ்சம் அஜினோமோட்டோ மேலே தூவி பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும், கூட்டம் வரும். அந்த கடையில் செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் ஒரு நாள் வரும், நீ செத்து போவாய். புளித்த மாவு உன்னை கொன்று போடும். கள்ள உபதேசம் உன்னை சாகடிக்கும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஊழியக்காரனாய் இருப்பதை விட
கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியம் உள்ள வனாந்தரத்தில் ஊழியக்காரனாய் வாழ்வது நல்லது. பெஸ்ட் அதான். நீ எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏரோதோடு கூட எருசலேமுக்குள்ள இருக்கிறத விட ஏரோதை எதிர்த்துக்கிட்டு வனாந்தரத்தில் வாழ்றது நல்லது. ஒரு நாள் வனாந்தரத்தில் இருக்கிற நீ உயர்த்தப்படுவாய், சிங்காசனத்தில் இருக்கிற அவன் தள்ளப்படுவான். இந்த கூட அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி போறவன்லாம் இருக்கிறான்ல, ஒரு நாள் ஒளிந்து போவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, புளிப்பில்லாத அப்பம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு புளிப்பு கலந்துருச்சு நம்முடைய உபதேசங்களுக்குள்ள. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த 12 அப்பம் இருக்கும் மேஜை மேலே, அது இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டில் அர்த்தம் என்ன தெரியுமா? 12 அப்போஸ்தலர் உபதேசங்கள். இந்த உபதேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? கலப்பில்லாத உபதேசம். இதில் நீ புளிப்பை கலந்துராதுன்றார் ஆண்டவர். ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, நீ எகிப்தை விட்டு புறப்படும் போது புளிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா இது எங்க புளிக்குது? எகிப்துக்குள்ள புளிக்குது. எகிப்துக்குள்ள புளிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எகிப்தின் உபதேசம் உனக்குள்ள வருதுன்னு அர்த்தம். சில புளித்த மாவுகள் இருந்துச்சு, அந்நியர்கள் கூட வந்தாங்க. இவங்க யாரு? பஸ்கா புசிச்சவங்க தான். ஆனால் இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எனக்கு எகிப்தில் ஒரு சாப்பாடு இருக்குது, அது ரொம்ப டேஸ்ட்டுப்பா. ஏன்? நீ வனாந்தரத்தில் கொடுக்குற சாப்பாடு இருக்குது இல்லை, மண்ணா, அது நல்லா இல்லைப்பா. இல்லை, அது தேனிட்ட பணியாரம் போல இருக்குது, அது நல்லா இல்லைப்பா. அது புளிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. எத்தனை நாளைக்கு தான்ப்பா உலகத்தை வெறு, சத்தியத்தை பேசு, உலகத்துக்கு பின்னாடி போகாத, சிலுவையை சுமந்து கொண்டு வா. எத்தனை நாளைக்கு தான்ப்பா இதே உபதேசத்தை கொடுப்பீங்க? பாருங்க, அந்த அந்த அங்கே போய் பாருங்க, எவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவ பண்டிகை கொண்டாடி தாண்டி, உலக பண்டிகைகள் கொண்டாடி தாண்டி, இன்னைக்கு இனப்பண்டிகை, மொழி பண்டிகை எல்லாம் சபைக்குள்ள கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. அப்போ அவங்களாம் ஜாலியா இல்லையா? பாருங்க எப்படி அழகா பட்டும் படாடாவமா போயிட்டு கிராண்டா வந்து இறங்கி ஜாலியா இருக்காங்க. நீ என்னமோ உலகத்தை வெறு, சிலுவையை சுமக்கு, சத்தியத்தை பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை கண்ட? சபையில் 100 பேருக்கு மேலே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 6 லட்சம் புருஷர் செத்து போவான், குறைவா இருக்கிற 2 பேர் கானானுக்குள்ள போயிடுவான். நீ 50,000 பேரை வச்சுக்கிட்டு புளிப்புள்ள அப்பத்தை கொடுத்து அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவனை திருப்தியாக்கி அவனை எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு புளிப்புள்ள அப்பத்தை கொடுத்து அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பினா அந்த 50,000 பேரும் வழியில் செத்து போவான். புளிப்பில்லாத அப்பத்தை கொடுத்து பாரு, புசிக்கிறது கஷ்டம். இதில் இந்த உபதேசத்தில் யார் நிலை நிற்பார்கள்? இது கஷ்டம், இந்த சத்தியத்தெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு பின்வாங்கி போயிடுவான். ஒரு 2 பேர் நிற்பான், மிஞ்சி போச்சுன்னா ஒரு 12 பேர் நிற்பான். அவன் சொல்லுவான், நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம்? இது புளிப்பில்லாத அப்பந்தான், அது நித்திய ஜீவ அப்பம். அது புளிப்பில்லாத அப்பந்தான், ஆனால் அந்த அப்பம் உங்ககிட்ட தான் இருக்கு, அது நித்திய ஜீவ வசனம். அந்த வசனம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு 12 பேர் நிற்பான். உங்களுக்கு தெரியுமா, உன்னை சுற்றி வந்த 5,000 பேர் அப்பம் சாப்பிட்டானே புளிப்பா இருக்குன்னு சொல்லி அவன்லாம் போயிடுவான். இந்த புளிப்பில்லாத அப்பத்தை விரும்பிட்டு ஒரு 12 பேர் உன் கூட இருக்கிறானே, இவன் தான் நாளைக்கு உலகத்தை நியாயந்திருக்கிறவனாய் மாறுவான். அந்த 12 பேருக்கு தான் கர்த்தர் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், எவ்வளோ க்ரௌடு உங்கள் சபைக்கு வருதுங்கிறது முக்கியமே கிடையாது, எவ்வளோ க்ரௌடு உன் மீட்டிங்க்கு வருதுங்கிறது முக்கியமே கிடையாது, எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு வரான் உன்னால், அதுதான் முக்கியம். நீ ஹீரோ வர்ஷிப் பண்ணி உன் பக்கம் ஜனங்களை திருப்பறதுக்கு ஊழியம் பண்ணாத, நீ தேவனை ஹீரோவாக்கி அவர் பக்கம் திருப்பறதுக்கு ஊழியம் பண்ணு. எத்தனை பேர் வருவான் தெரியுமா? கொஞ்சம் பேர் தான் வருவான். ஆனால் அந்த கொஞ்சம் பேர் பரலோகத்தை அலங்கரிக்கிறவனாக காணப்படுவான். 2வது, அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை புசித்தார்கள். கடைசியாய் 3வது அவர்கள் புசித்த காரியம் என்ன? நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கசப்பான கீரையோடு அதை புசித்தார்கள். இப்போ புளிப்பில்லாத அப்பம், இதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம் பாருங்களேன். தோசை கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா, பசின்னு இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, சாப்பிட்ருவோம். ஆனால் 3வது என்ன தெரியுமா? வாயிலே வைக்க முடியாது, கசப்பான கீரை. இயேசு கிறிஸ்துவானவர் அடித்தாச்சு, சிலுவையில் ஏற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவார்? ஏன்னா சிலுவையில் ஏற்றின அத்தனை பேரும் சாகணும், அதான் மெத்தட், அதான் ரூல். இல்லைனாலும் எலும்பை அடித்து சாவடிச்சிருவாங்க. இப்போ இயேசுவானவர்கிட்ட மேலே ஏற்றிட்டு கொண்டு போய் அடுத்து ஒன்று கொடுக்குறான். என்ன தெரியுமா? கசப்பான காடி கொண்டு போய் கொடுக்க சொல்கிறான். கூடி, ஓ நானே அடிக்கப்பட்டு கிடக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் சாகும்போது தாகம்னா தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவாங்க. எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனாக இருந்து அவன் சாகிற நேரத்தில் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன்னு சொன்னால் அந்த மரணத்தில் அவனுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. எப்பேற்பட்ட துன்மார்க்கனாக சாகும் போதும் வாயில் கொஞ்சம் பால் ஊற்றுவாங்க, ஏன்னா அவன் போகும்போது நல்லபடியாக போகணும்னு. ஆனால் இவர் ஒரு பாவமும் செய்யாதவர். ரோமர்களை பொறுத்த வரைக்கும் இவரிடத்துல குற்றம் ஒன்றையும் காணவில்லைன்னு யார் சொல்லியாச்சு? பிலாத்து சொல்லிட்டாரு.
இவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, குற்றமே இல்லாத ஒரு ஆள் தொங்குறாரு. ரோமர்கள் என்ன, யூதர்களில் ஒருத்தன் கச்சாண்டா நமக்கு அடிக்கிறதுக்கு, அவனும் இவர் மேலே குற்றம் கண்டுல அடிக்கல. ரோமர்களுக்கு யூதர்கள் ஆவாது, இயேசு கிறிஸ்து கிடச்சிட்டார் கையில், யூதர்களே ஒப்படைச்சாங்க அடிக்க சொல்லி, அட்ரான்ட்டு அடிச்சிட்டான். இப்போ அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு. இதே ரோமர்களில் எத்தனை பேர் அவர் சுகமாக்கி இருக்கிறாரு, 100க்கு அதிபதி வீட்டில் அவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் ரோமர்கள் கேள்விப்படாமல் இருந்திருப்பாங்களா? எல்லாம் தெரியும். தொங்குறாரு, தண்ணி கேட்குறாரு. இப்போ கொண்டாந்து என்ன கொடுக்குறான் தெரியுமா? கசப்பான காடி. பைபிள் சொல்லுது, கசப்பான கீரையை நீ புசிக்கணும். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கி நீங்கள் கானானுக்கு கூட்டிகிட்டு போக போகிறீங்க, பரலோகத்துக்கு போக போகிறீங்க. பரலோகத்துக்கு போகிற நாங்கள் விடுதலை ஆகிற அன்னைக்கு எதுக்கே இதை செய்யணும்? எப்படியும் எகிப்தரை சாகடிக்க போகிறீங்க, தலைப்பிள்ளை சாக போகுது, பார்வோன் உங்களை விடுதலை ஆக்குவான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்களும் ரெடி ஆகிட்டோம், அவங்க கொள்ளையை போனால் எல்லாத்தையும் தருவாங்க, எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு நடுவில் எதுக்கே அந்த கசப்பு? நியாயமாக என்ன பண்ணணும்? நாம் ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது, ஒரு அமெரிக்காவுக்கு போக போகிறோம், இல்லை ஒரு நல்ல விஷயம் வேலை கிடச்சிருச்சு, புது ஆஃபீஸுக்கு போக போகிறோம், என்ன பண்ணுவோம்? உடனே ஸ்வீட் கொடுப்போம், எல்லாருக்கும் இனிப்பான காரியங்களை கொடுப்போம். இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ஆண்டவர் சொல்கிறாரு, கசப்பான கீரையை சாப்பிடு. ஏன் ஆண்டவரே, இந்த கசப்பு எதுக்கு ஆண்டவரே? இந்த கசப்பை வச்சுக்கிட்டு எப்படி நான் எகிப்தை விட்டு வெளியே போவேன்? இந்த கசப்பு, சில கசப்புலாம் தெரியுமா உங்களுக்கு? காலைல சாப்பிட்டா சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். சில கசப்புலாம் நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். சில காஃபியெல்லாம் நீங்கள் கசப்பாக குடிச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அந்த காஃபி கசப்பு இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, அப்போ ஒரு காஃபி குடிச்சுங்க, பயங்கர கசப்பு, அது நாக்கிலே இருக்கு, எனக்கு எதுவுமே வேணாம்பாங்க. உடனே அந்த கசப்பை மாற்றணும்னு நினைப்பாங்க. அந்த கசப்பு பாடிக்குள்ளே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கசப்பான கீரையை நீ சாப்பிடு. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நீ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற. அப்படி பிரவேசிக்கும் போது, நான் உலகத்தை வெறுத்தேன், சிலுவையை சுமந்தேன், இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன், எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க, நான் மட்டும் சந்தோஷமாக இல்லை. காரணம், இந்த உலகம் எனக்கு இல்லைன்னு சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் ஆடம்பரமாக வாழும்போது நான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி பைத்தியக்கார மாதிரி வாழ்ந்தேன். எல்லாரும் என்னை பார்த்து பைத்தியக்காரன்னு சொன்னான், பொழைக்க தெரியாதவன்னா. மற்ற ஊழியக்காரங்கள்லாம் பயங்கர ஆடம்பரமாக கடனில் பிஎம்டபிள்யூவும் பென்ஸும் வாங்கிட்டு இருக்கும்போது, நான் எனக்கு கிடைச்ச ஒரு 2 வீலரில் போயிட்டு இருந்தேன். ஒரு கடன் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி உபதேசத்தை ஃபாலோ பண்ணதுனால எல்லார் கண்களுக்கு முன்பாக பைத்தியக்காரனாக இருந்தேன். எல்லாரும் லட்சக்கணக்கில் கோட்டு போடும்போது நான் ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு ஷட்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கோடி கணக்கில் செலவு பண்ணி கடனில் 100 கோடி 200 கோடின்னு சர்ச்சு கட்டும் போது நான் ஒரு 5000 ரூபா வாடகை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ என் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, யோ இன்னுமா நீ சர்ச்சு கட்டலை, இன்னுமா ஒரு வண்டி வாங்கலை? ஏன், என் கூட வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லியிருப்பாங்க, நீ பொழைக்க தெரியாத, ஓன மாதிரி எத்தனை ஊழியக்காரன் இன்னைக்கு அப்படியே மேலே வந்துட்டான், நீ இன்னும் இப்படி இருக்கியே. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, புளிப்பில்லாத அப்பம் தானே சாப்பிட்டேன். ஆமாம், நான் எந்த கலப்படமும் இல்லாமல் உபதேசத்தில் இருந்ததுனால என்னால் இவ்வளோ தான் ஆண்டவரை முடிஞ்சிச்சு. நான் சபையில் தசம காணிக்கை பற்றி கூட பேச மாட்டேன் ஆண்டவரே, அதனால் ஜனங்க 10 பேர் கொடுக்க கூட மாட்டாங்க ஆண்டவரே, வரதை வச்சுட்டு என் குடும்பத்தை என் பிள்ளைகளை நடத்துறதே கஷ்டம், ஆனாலும் நான் செய்கிறேன். காரணம், புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் சாப்பிட சொல்லிட்டீங்க, அதனால் எனக்கு எந்த உபதேசத்தையும் கலக்காம நான் இப்படியே வாழ்க்கை வாழ்கிறேன். அடுத்து நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? கசப்பான கீரையை சாப்பிடு. ஆண்டவரே, அவன்லாம் உட்காந்து என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? என்னை போய் கசப்பான கீரையை சாப்பிட சொல்கிறீங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா இந்த அப்பத்தை சாப்பிட்டா மட்டும் போதாது, இன்னொரு கசப்பு இருக்கும் உன் வாழ்க்கையில். என்ன தெரியுமா? உன்னை சாக கொடுக்க வேண்டும். உன் திரைச்சீலை என்கிறதான சரீரம் கிழிக்கப்பட வேண்டும். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19-20 ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருந்தாலும். அப்ப என்ன அர்த்தம்? அவர் சரீரத்தை கிழிச்சு, திரைச்சீலையை கிழிச்சு அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிச்சு பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நான் அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் ஆண்டவரே. இப்போ நீங்கள் சொன்னபடி பலிபீடத்தில் என்னை சமர்ப்பித்து என் மாம்சத்தை சுட்டெரிச்சிட்டு, நான் மிச்சம் உள்ளதை நெருப்புனால சுட்டெரிச்சிட்டு, நான் புளிப்பில்லாத அப்பத்தை கஷ்டத்தோடு அந்த பூமியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இப்போ நான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். நாள் நெருங்கிருச்சு, இன்னைக்கு ராத்திரி புறப்பட போகிறோம், நாங்கள் கானான் நோக்கி பிரயாணம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அது உள்ள பிரவேசிக்கணும் ஆண்டவரே. என்ன செய்யணும்? கசப்பான கீரை கடைசியாக சாப்பிட்ரு. ஃபைனலி இதான் கடைசி. என்ன பண்ணணும்? உன் சரீரம் என்கிற திரைச்சீலை வழியாக நீ பிரவேசிக்கணும்.
அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உன் மாம்சம், ரத்தம், அப்பம் எதுவும் போகாது. எது போகும்? மொத்தம் நீ செத்து ஆவியா போகணும். உள்ள நீ ஆவிக்குள்ளாகி உள்ள போகணும். அப்ப என்ன ஆகணும்? முழுவதுமாக சிலுவையை சுமக்கிறது முக்கியம் இல்லப்பா, சிலுவையில சாகணும். வசனம் சொல்லுது, இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள். அந்த வாசல் எப்படி இருக்குமா? இடுக்கனா இருக்குமா, ஒரு ஆள் கூட போக முடியாதான். இடுக்கனான வாசல் நம்ம என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லை, உன்னை கஷ்டப்படுத்தி. அதாவது ஒரு பணக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்படி ஒரு ஒட்டகமானது அந்த இதுக்குள்ள நுழைஞ்சி விரது கஷ்டப்பட்டு அந்த கேட்டுக்குள்ள வெளியே வருமோ, அதை ஊசியின் முனைன்னு சொல்லும். அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதோடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய சாராம்சம் என்னன்னா, எப்படி ஒரு ஒட்டகமானது அந்த ஊசிக்குள்ள பிரவேசிச்சு, ஊசினா இந்த ஊசியின் காது இல்லை, அது கேட், ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்டுக்குள்ள பிரவேசிச்சு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் பண்ணணும். அப்ப அந்த ஒட்டகத்தை மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க. அந்த ஒட்டகத்தை பிரயாணம் பண்ணி வரவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் மேலே ஏற்றி கூட்டு வருவாங்க, மொத்த வெயிட்டையும் கூட்டு வருவாங்க. அது மேலே இவங்களும் உட்காந்துப்பாங்க. பெரிய கேட்டு மூடிட்டாங்க, சின்ன கேட்டு மட்டும் ஓப்பனாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மொத்த பொருளையும் இறக்குவாங்க, இவங்களும் இறங்கிடுவாங்க. எல்லாம் இறக்கிட்டு இந்த ஒட்டகத்தை அந்த சின்ன கேட்டுக்குள்ளே நுழைப்பாங்க. ஃபஸ்ட்டு கழுத்து போகும், அப்புறம் அந்த ஒட்டகம் கீழே குனியும், 4 காலும் மடங்கும், அப்புறம் அந்த திமிழ் மாட்டிக்கும், அதை உள்ள நுழைச்சி அப்படியே மொத்த பாடியும் இழுத்து வெளியே கொண்டு வருவாங்க. ஏறக்குறைய அந்த ஒட்டகம் செத்ததுக்கு சமானம். அது காலு கீழெல்லாம் மடக்கி மொத்தம் செத்து போச்சு. இது உள்ள பிரவேசிக்கணும்னா அந்த ஒட்டகம் நினைக்கும், ஐயோ மொத்த வெயிட்டையும் இறக்கிட்டாங்க, சந்தோஷம், உலகத்தை வெறுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்ப இனிமேட்டு என்ன ஃப்ரீயா? இல்லப்பா, கடைசியா நீ நுழைய வேண்டிய ஒரு வாசல் இருக்கு, நீ நுழைய வேண்டிய மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எப்படி இருந்தாலும் உள்ள போயிடலாம், ஏன்னா நான் ஊழியக்காரன், நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்கு வந்துட்டேன். சபை என்பது பரலோகத்துக்குள்ளே உன்னை கொண்டு போவதற்கான அங்கீகாரம் கொடுக்கிற இடம் கிடையாது, உன்னை ஆயத்தம் பண்ணுகிற இடம். சர்ச்சுக்குள்ள இருக்கிறவெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவான்னு கனவு கூட காணக்கூடாது. நான் ஒரு சபையில மெம்பரு, அதனால கொண்டு போய் என்னை பரலோகத்தில் கண்டிப்பா சேர்த்துருவாரு, நான் போவாட்டி எங்க பாஸ்டர் கையை பிடிச்சி கொண்டு போய் சேர்த்துருவாரு, கனவுல கூட நினைக்காதீங்க. சர்ச்சு இட ஒதுக்கீடு கொடுக்குற இடம் இல்லை. சர்ச்சுங்கிறது பரலோகத்தில் கொண்டு போய் உங்களை ஜாயின் பண்ணி வைக்கக்கூடியதான ஒரு மேட்ரிமோனியல் மாதிரி இடம் கிடையாது. சர்ச் என்பது உங்களை உருவாக்குற இடம், அவ்வளோதான். நீ ஆயத்தப்படணும், நீங்களும் நானும் ஆயத்தப்படணும். அது திரைச்சீலையில் மொத்தமாக கிழிஞ்சு அந்த இடுக்கனான வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அது ஒரு கசப்பான அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? சாக கொடுக்குற வாழ்க்கை. சந்தோஷமாக பூமியில் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் உங்களையும் நீ கூப்பிடல. நமக்கு தேவைகள் ஆண்டவர் சந்திப்பார், ஒரு குறைவில் அதை நடத்துவார். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் உங்கள் மாம்சம் செத்து முழுவதுமாக, எவ்வளோ யோசித்து பாருங்க, இந்த கிறிஸ்தவத்தை ஜனங்களுக்குள்ள பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு யார் சந்தோஷமான வாசல் வழியாக பிரவேசிச்சா? நீங்கள் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க, சிலுவை என்பது அவருடைய வாசல். அதுக்கப்புறம் 12 அப்போஸ்தலரை எடுத்துக்கொள்ளுங்க, அத்தனை பேருமே இந்த ஜனங்களை கொண்டு போகிறதுக்கு, இந்த உபதேசத்தை கொடுப்பதுக்கு எத்தனை கசப்பான அனுபவம். உடனே இவங்க சொல்லுவாங்க, அது அப்போஸ்தலருங்க, அதுக்கப்புறம் அந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணுற நம்ம எல்லாருமே. ஸ்தேவான் என்ன ஆனார்? கல்லிருந்து கொலை செய்யப்பட்டார். ஸ்தேவான் அப்போஸ்தலரா? அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கேட்டு வளர்ந்தவர். அவருக்கு ஏன் அப்புறம் அந்த முடிவு? ஏன் அந்த கசப்பான ஒரு முடிவு? கல்லெறிஞ்சு கொல்லணும் ஏன்? ஸ்தேவான் மட்டுமா? அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க, ஆக்கிலா பிரிஸ்கிலாவை எடுத்து பாருங்க, அவங்களுடைய மரணத்தை எடுத்து பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய இந்த ஊழியக்காரங்களை பாருங்க. இல்லைங்க, 1ஆம் நூற்றாண்டில் தான் அப்படி கிறிஸ்தவம் வளர்ந்த பிறகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் சொன்னா? 2ஆம் நூற்றாண்டில் எத்தனை மரணங்கள், எத்தனை ரத்த சாட்சி. நம்ம காலத்தில் இன்னைய வரைக்கும் ஸ்டெயின்ஸ் வரைக்கும், இன்னைக்கும் ரிச்சர்ட் உம்ரான் வரைக்கும், ஸ்டெயின்ஸ் வரைக்கும், இன்னைக்கும் நார்த் இந்தியாலையும் எத்தனையோ பேர் சாவடிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு சில ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான், ஒரே ஒரு சில ஏரியாவில் சொபிஸ்டிகேட்டடாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இவங்க மட்டும்தான். அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. இவங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னையும் என்னையும் நல்ல ராஜா விட்டு பிள்ளை மாதிரி வாழ வைக்கத்தான் அழைத்திருக்கிறார். எங்க இதை கொண்டு போயிட்டு நக்சல் ஏரியாவில் சொல்லு பார்ப்போம். எங்க நீ நல்ல ஒரு ஊழியக்காரனா இருந்தினா நீ போயிட்டு சூடான் நாட்டிலையும் நார்த் கொரியாலையும் சைனாவிலையும் சொல்லு பார்ப்போம். அங்க இருக்கிற ஊழியக்காரன் உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உன்னை கர்த்தர் கிருபையை வச்சிருக்கிறாரு. அந்த கிருபையை வச்சு புளித்த மாவை ஜனங்களுக்கு கொடுத்து மோசம் போக்குன உனக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உன்னை வச்சிருக்கிறாரா?
இந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கொண்டு இன்னும் எப்படி சுவிசேஷம் சொல்லணும் தான் நீ பார்க்கணுமே ஒழிய, இதுதான் சுவிசேஷம், ஆசீர்வாதம் தான் பரலோகம்னு சொல்லி பேசாத. ஆசீர்வாதமா இருக்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. நீ காரும் வீடோட ஆசீர்வாதம் என்பது நான் சொல்றது, அவங்க சொல்ற ஆசீர்வாதம் வேறு. போன வாரம் செய்தியிலேயே சொல்லியிருக்கிறேன், பைபிள் சொல்ற ஆசீர்வாதம் வேறு, இவர்கள் சொல்ற ஆசீர்வாதம் வேறு. இன்னைக்கு அந்த கசப்பான கீரையை உங்க வாழ்க்கையில எடுத்துட்டாங்க, கசப்பான கீரையே கிடையாதுங்கிறாங்க. அப்படி ஒன்று உன் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அப்படின்னா ஏன் பவுல் வாழ்க்கையில ஒரு கசப்பான கீரை, என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனை போல இருக்குன்னு ஏன் சொல்லணும்? ஏன் தீமோத்தேயுவின் வாழ்க்கையில ஒரு கசப்பான கீரை, வயிற்று வலி, கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கப்பா. நீ பண்ற உபவாசம், நீ பண்ற ஊழியம், உன் சரீரம் பாதிக்கப்படுது. எத்தனை மிஷினரி இன்னைக்கு வெயிலையும் குளிர்லையும் -1லையும் -2லையும் வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியுமா? நார்த் கொரியால 3 தலைமுறையில் ஜெயிலில் இருக்கிறான். கசப்பான கீரை. இவங்கெல்லாம் என்ன நேர்ந்து விடப்பட்டவங்களா? கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை பணைய வைக்கிறவர்கள். இவங்ககிட்ட போய் சொல்லுவீங்களா நீ வாழ்றது தப்பான வாழ்க்கை, BMW ஜெட் ஃபிளைட்டு இதெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது சொல்லுவீங்களா? சைனால அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் கசப்பான கீரையை எடுத்து போடுகிறவர்கள் இவர்கள். ஆனால் வசனம் சொல்லுது, உன் சாட்சி ரொம்ப முக்கியம். நீ கடந்து வருகிறது, நான் சொல்றேன், நீ பணக்காரனா இருக்கிறங்கிற சாட்சியை விட நான் கிறிஸ்துவுக்காக செத்தேங்கிற சாட்சி நிறைய பேரை காப்பாற்றும், நிறைய பேரை உருவாக்கும். நான் பணக்காரனா, கர்த்தர் என்ன பணக்காரனாக்குனாரு, என்னை கோடீஸ்வரன் ஆக்கினான்னு சொல்லிப்பாரு. அதை கேட்டு ஒரு 100 பேர் ஃபாலோ பண்ணுவான், நானும் கோடீஸ்வரன் ஆகணும்னு. ஆனால் கிறிஸ்துவுக்காக நான் மறித்தேன், கிறிஸ்து என்னை சாவடிச்சாரு, நான் அவருக்காக ஒரு மிஷினரியா ரத்த சாட்சியா மறிக்க போனேன்னு சொல்லிப்பாரு. அந்த மாதிரி 10 பேர் எழும்புவான். ஆனால் அந்த 10 பேர் தான் எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பான். கசப்பான கீரை எப்போவுமே நல்லது. ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், உடம்புக்கு கெடுதி. கசப்பு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அப்படித்தான். கொஞ்சம் கடினமான உபதேசம் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு நல்லது. ஆனால் கேட்கறதுக்கு சில உபதேசம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிவு கஷ்டம். இந்த 3 காரியத்தையும் நீங்கள் செய்யும்போது நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பது எளிது. கர்த்தர் சொல்கிறாரு, கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற மட்டும் இதை நீ ஃபாலோ பண்ணு. முதலாவதாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உன்னுடைய மாம்சம் சுட்டெரிக்கப்பட வேண்டும். 2வது, உன்னுடைய உபதேசம் கலப்பில்லாததாக, ஞானப்பால் ஆகிய கலப்படம் இல்லாத உபதேசம். 3வது, உன்னுடைய வாழ்க்கையில் சாட்சி, கடந்து போகிற பாதை கசப்பாக இடுக்கனான வாசல் வழிதான் இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் ஆவியிலே முத்திரிக்கப்பட்டதாகும். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு நியமித்தீரோ அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும், அவர்கள் இருதயங்களை திறக்கத்தக்கதாகவும், அவர்களுக்குள்ளே கடந்து வந்து நாங்களும் இப்படி ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களுடைய மாம்சத்தை முழுவதுமாக பலிபீடத்தில் சுட்டெரிக்கவும் ஆண்டவரே, நாங்கள் சாப்பிடுகிற உபதேசமானது, கொள்ளுகிற உபதேசமானது கலப்பில்லாததாக இருக்கவும், நாங்கள் கடந்து போகிற பாதை ஒருவேளை கசப்பான கீரையாக இருந்தாலும் இது எங்களுக்கு நியமித்திருக்கிறபடியினாலே இந்த பாதை முடிவு எங்களுக்கு காணானாக இருக்கும் என்கிறபடியினாலும் உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதை நாங்கள் வாஞ்சையாய் உட்கொள்ள கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.